Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் NCD, அதாவது நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இதை பற்றின நாலேஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ முழுக்க வாட் இஸ் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கும். நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா என்ன அண்ட் எதுக்காக கம்பெனி இதை வெளியிடுறாங்க அண்ட் இதனால் நமக்கு என்ன வாட் ப்ளஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதை ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா கடன் பத்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய வகையான கடன் பத்திரங்கள் இருக்குது. அதில் 2 வகை பார்த்தீங்கன்னா சிடி அண்ட் என்சிடி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அண்ட் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் அப்படிங்கிறோம். இந்த சிடிக்கும் என்சிடிக்குமான முக்கியமான டிஃப்ரென்ஷியேஷன் என்ன அப்படின்னா, கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட மெச்சூரிட்டி டேக்கு அப்புறமா அதை அந்த கம்பெனியோட ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி சிடி பாண்ட்ஸை வெளியிடுது அப்படின்னா இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறமா அதோட மெச்சூரிட்டி டேட் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி டேட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 சிடி பாண்ட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 ஸ்டாக்காக அந்த கம்பெனியோட 10 ஸ்டாக்காக நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். பட் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. அதோட மெச்சூரிட்டி டேட்க்கு அப்புறம் உங்களுக்கு அதோடைய அசல் தொகை திருப்பி கொடுக்கப்படுமே தவிர அந்த பாண்டுக்கு இன்ஸ்டெடாக உங்களுக்கு ஸ்டாக்காக அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் சிடிக்கும் என்சிடிக்குமான ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ். இந்த நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் எஃப்டி மாதிரியும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் அதிகமாகவே இருக்கும், அதாவது என்சிடியில் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த என்சிடியை பொறுத்த வரைக்கும் இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி எதுக்காக என்சிடியை வெளியிடுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னுமே என் கம்பெனியை விரிவுபடுத்தணும், இல்லைன்னா என்னுடைய கம்பெனியில் இருக்கிற மிஷினரிஸை இன்னுமே அதிகப்படுத்திக்கணும், இல்லை அப்படின்னா என் கம்பெனியோடைய ஸ்பேஸை இன்னுமே என்ன சொல்கிறது, அதோடைய பரப்பளவை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா இன்னும் புது பிரான்ச்சஸ் நான் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்படியா என்னோடய கம்பெனியை நான் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்டிப்பாக எனக்கு என்ன தேவைப்படுது, ஃபண்ட் தேவைப்படுது. அப்படி எனக்கு ஃபண்ட் தேவைப்படும் போது நான் என்ன பண்ணுவேன், லைக் ஐபிஓக்கு நம்ம பேசணும்ல, ஐபிஓக்குள்ளே வரும்போது கம்பெனி எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ஐபிஓ செலக்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட கேட்பாங்க. தென் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட இருக்கிற அசட்ஸை விற்று வாங்குவாங்க, ஃபண்டை ரைஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஐபிஓக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசணும். அதே மாதிரி இந்த என்சிடியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டை ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்ட்னர்ஷிப்பாக அவங்களோட கம்பெனிக்குள்ளே இது பண்ணிக்கலாம், லைக் ஷேர் ஹோல்டராக ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட ஸ்டாக்ஸை அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கோ இல்லை வெளியிட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாக்ஸை விற்று அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பேங்க்கில் போய் கேட்கலாம். பட் பேங்க் சில கண்டிஷன் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க, அவங்க சில நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அதன்படி அந்த கம்பெனிக்கு அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் அந்த கம்பெனி எந்த மாதிரி கம்பெனி, அவங்களுடைய கோர் ஒர்க் என்ன, அவங்களுக்கு எங்கெங்கே பிரான்ச் இருக்குது, அண்ட் ரீசெண்டாக மார்க்கெட்டில் அவங்களுடைய அந்த கம்பெனியோடைய சார்ட் எப்படி இருக்குது, அவங்கள பற்றின என்ன சொல்கிறது இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வந்திருக்கா, பாசிட்டிவ் இருக்கா, மைனஸ் இருக்கா, அண்ட் அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, அவங்களோட P&L ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா தான் பேங்க் லோன் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறனால அந்த கம்பெனி டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக என்சிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. என்சிடியை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த கடன் பத்திரங்களை அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்காங்க, அதாவது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து இந்த கடன் பத்திரத்தை வாங்கிட்டு இந்த கம்பெனிக்கு லோன் கொடுக்குறாங்க. லைக் நான் ஒரு கம்பெனி ஏபிசி அப்படிங்கிற கம்பெனியோடைய என்சிடியை வாங்குறேன் அப்படின்னா நான் அந்த கம்பெனிக்கு லோன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். லைக் ஒரு என்சிடி 10 rupees அப்படின்னு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். நான் ஒரு 10 என்சிடி 100 rupees பே பண்ணி ஒரு 10 என்சிடி கடன் பத்திரங்களை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் 100 ரூபாய் லோன் கொடுத்துருக்கேன். அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் 100 rupees நீங்கள் எனக்கு லோன் கொடுத்துருக்கீங்க, இந்த 100 rupeesக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், அதாவது இன்ட்ரெஸ்ட் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு மெச்சூரிட்டி டேட் ஆல்சோ இருக்குது. அந்த மெச்சூரிட்டி டேட் அன்றைக்கி உங்களுடைய 100 rupees நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிற பாண்ட் அவங்களுக்கு நமக்கு கொடுத்துருவாங்க. இதுதாங்க ஆக்சுவலி ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் படி தான் கம்பெனி என்ன பண்ணுறாங்க
அப்படின்னா என்சிடியை வந்து வெளியிட்டு மக்களிடையே வந்து அதாவது அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் கிட்ட காசை வந்து ஃபண்டை வந்து திரட்டுறாங்க. இதன் மூலமாக வந்து அந்த கம்பெனிக்கு ஃபண்ட் கிடைக்கும். அண்ட் அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ஆகுது அப்படின்னா கடன் பத்திரத்தை வாங்குறது மூலமாக இவ்வளோ ரேட் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடையாது. இந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லியாக இருக்கலாம், இல்லை 2 months ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை 10 months ஒன்ஸாக இருக்கலாம், இல்லை இயர்லி ஒன்ஸாக இருக்கலாம். இது எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு டைம் வந்து இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது மெச்சூரிட்டி டேட் வரைக்குமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் கிராஜுவலாக. அண்ட் ஒன் மோர் திங், அவங்களுடைய மெச்சூரிட்டி டேட் அப்போது அவங்களுக்கு அசலும் கிடச்சிரும். ஸோ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் என்ன அப்படின்னா அசலும் கையில் கிடச்சிரும். அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் வந்து இந்த கம்பெனி கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து என்சிடி. தென் என்சிடி வந்து லாட் சைஸில் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. எஸ், என்சிடிக்கு ஆல்சோ லாட் சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதோட மெச்சூரிட்டி டேட் ஆல்சோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எவ்வளோ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்க வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. அந்த பாண்ட்லேயே வந்து அந்த கூப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கூப்பன்லேயே வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்சிடி பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக வந்து எந்த கம்பெனி வந்து என்சிடியை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கம்பெனி தான் முத்தூட் மெர்கடைன் லிமிடெட். இவங்களுடைய என்சிடி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, இவங்களுடைய இஷ்யூ ஓப்பன் பார்த்தீங்கன்னா May 6th, அதாவது நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அண்ட் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா May 17th, 2024 அண்ட் 17ங்க. அண்ட் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் 50 crore அண்ட் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் 50 crore அண்ட் ஓவரால் இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 100 crore. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கம்பெனி வந்து எவ்வளோ க்ரோர் வேணுமோ, அதாவது எவ்வளோ ஃபண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு என்சிடிக்கு இவ்வளோ அப்படின்னு பிரித்து அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களோட இஷ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு என்சிடிக்கு 1000 rupees நீங்கள் பே பண்ணணும். அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஈச் என்சிடிக்கு 1000. அண்ட் மினிமம் லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 10 என்சிடி. அண்ட் லிஸ்டிங் அட் பிஎஸ்சி. இவங்க டெனோர் பாருங்கள், ஸ்லாபாக கொடுப்பாங்க. லைக் இவங்க கொடுத்துருக்கிற ஸ்லாபை வச்சு பார்க்கும்போது 365 days, 18 months, 24 months, 36 months, 60 months அண்ட் 75 months இந்த மாதிரி அவங்க நிறையா என்ன பண்ணியிருக்காங்க, சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டென்யூர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் பாண்டை வந்து வாங்கிக்கலாம். இவங்க எதுக்காக இந்த என்சிடியை வந்து வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனிக்கு இருக்கிற அண்ட் ரீபேமெண்ட் அண்ட் ப்ரீபேமெண்ட் டெப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும், தென் ரிமைனிங் இருக்கிற ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க இதை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து முத்தூட் மெர்கடைன் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோட என்சிடி ஷார்ட் நோட்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு என்சிடினா என்ன அண்ட் என்சிடி எதுக்காக வந்து கம்பெனி வெளியிடுறாங்க, இதனால நமக்கு என்ன யூஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் இன்ஃபர்மேட்டிவான நியூஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.